இந்த சூழ்நிலையில் அந்த மொழியினுடைய தன்மை இருக்குது. அந்த தமிழ் மொழி கடவுள் உண்மையை லேசில் அறிவிக்கின்ற தென்மொழிங்கிறார். உலகத்தில் அந்த தன்மைகள் பூரா இல்லை. ஒன்று பிசினஸ் மொழி, ஒன்று காதல் மொழி, ஒன்று வணிக மொழி, இப்படி அடிக்கிறார். ஆனால் அதில் என்னென்ன குற்றம் இருக்குன்றதையும் காட்டுறாரு. இதையெல்லாம் இவர் எப்படி படித்தார்? ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போகாமல் ஒரு பல்கலைக்கழகத்திலும் போகிறாமே அப்படின்னு பார்த்தா அதுதான் திருவருடைய நேரடியாக இந்த உலகத்துக்கு இது ரூபமாக ஒரு உண்மையை இனி வருகிற தலைமுறைக்கு இந்த அறிவியல் உலகமாக்கணும். அதில் இந்த டிவி, தொலைப்பட காட்சி, செல்லுனா இந்த உலகத்தை அறிவியலில் விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு பெருமான ஐந்தொழில் பெற்ற பின்னாடி அவர் சொல்கிறார், உலக உயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினேன் பேரருள் போற்றினேன் பிரிஞ்சின்னு அவர் ஐந்தொழில் பெற்றதுனால இந்த உலகம் விடுதலை அடைஞ்சிச்சு. நீங்கள் நல்லா இந்த உரிமையை இந்த அறிவியலையும் இன்றைக்கி கலந்து உரையாற்ற வாய்ப்பெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு அவர் கருணை காரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காரியப்பாடெல்லாம் பெரும்பாலும் ஐந்தொழில் பெற்றதுனாலே ஒழிய இந்த உலகம் சித்தர்கள் புத்தர்கள் இருக்கிறவெல்லாம் இந்த உலகம் அடிமையாக தான் கிடைச்சி. அப்போ அத்தனை சிதற என்னாச்சு, அத்தனை அழ்வாராதிகள், அத்தனை நாயன்மார்களாலும் ஏதை பண்ண முடியல. அவள் அத்தனை பேர்களாலும் பண்ண முடியாத இந்த ஒரு ஜீவன் பண்ணிச்சு. பண்ணி இந்த உலகம் பூரா விடுதலையாக்கி இயக்கி இன்றைக்கி அதை நடத்திக்கிட்டு இருக்கு. அதையும் உணராமல் அதுக்கு விரோதமான நடைமுறையை இவங்க தோன்றினபடி நடந்து அழிச்சிக்கிட்டு இந்த மனித எழுத்தையே மனிதன் அழிக்கிறானே. மற்ற உயிரினெல்லாம் அப்படி ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது. இவன் மனிதனுக்கு மனிதன் அன்பு காட்ட வேண்டியவன், 6 அறிவில் சிறந்தவன். இவன் 7வது அருள் அறிவில் உறவு பண்ண வேண்டிய தகுதி உடையவன். 6 அறிவிலேயே இழிவு செயலியும் அழிவு செயலியும் பண்ணி அதே குலச்சொத்தாக்கிட்டு இருக்காங்க. மனிதன் தான் பிறந்த அத்தனை பேரும். இவன் எப்படியா கடவுளுக்கு உரியவனாக இருப்பான்? இவனுக்கு கடவுள் உண்மை, கடவுள் மதம், கடவுள் சமயம் சொல்றதுக்கு என்ன யோக்கியம் இருக்கு? இந்த கொடுமையிலிருந்து இதுக்கு ஒரு சாகுபடி அடிக்க வந்தவர் வள்ளலார். அவர் சொன்ன கருத்து எதுன்னு சொல்றாரு, வெளியில என்ன ஆற்றல் இருக்கு, ஒளியில என்ன ஆற்றல் இருக்கு, அணுவில் என்ன ஆற்றல் இருக்குன்னு இதை அணுவா விளக்குறாரு. ஜூலை 1945 ஜூலை 18ஆம் தேதியில் காலை 4:30 மணிக்கு மேலே இந்த அணுவை எதிர்மின் ஆற்றலை வச்சு புழக்கிற போது அதில் மைல் கணக்கில் கிலோமீட்டர் பல கிலோமீட்டர் கணக்கில் அந்த ஒளி கட்டையின் அலை கதிர் அப்படி வீசி பரவி போகிறத அவங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு 97 வருஷங்களுக்கு முன்னே பெருமான் சொல்கிறார் ஒரு இடத்த, அன்பேனு அணுவுள்ள அமைந்த பேர் ஒளியேன்னு. இதுக்குள்ளே இவ்வளோ ஒளி இருக்குன்னு இவங்க ஆய்வு பண்ணி 45 பார்க்குறேன். ஆனால் இதுக்கு முன்னே நூற்றுக்கணக்கான ஆண்டுக்கு முன்னே அவர் இந்த உண்மையை எழுதுகிறார். இதுக்குள்ளே இவ்வளோ ஆற்றல் இருக்குண்டு. ஆனால் அன்னைக்கு அவர் எழுதுனதை பெருமான் இப்படி எழுத போகிறார். இந்த உலகத்தில் ஒரு உலகத்துக்கு ஒரு விடிகாலம் வரப்போகுதுன்னு பெருமான் பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ்நாட்டில் ஒரு அருளாளர், ஒரு அறிவாளன் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வங்கக்கடலின் மேற்பால், சோழ நாட்டின் வடபால் ஒரு சிற்றூரில் ஒரு மனிதன் பிறப்பான். எப்போ வள்ளலார் பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே. அவன் கடிய 5000 நெருங்கிற போது அவன் தோன்றுவான். அப்படி தோன்றுகிற போது அவன் பிறந்து ஒரு அருளாற்றலை பெறுவான். அவன் பெற்ற பின்னாடி இந்த உலகம் பூராவும் கருவியெல்லாம் பேசும். அப்போ எல்லா அதிசயங்களும் நடக்கும், உலகம் பூரா விடுதலை அடையும். அதன் பின்னால் இந்த உலகம் ஒரு ஆட்சியின்களை, அதுக்கு பின்னால் அவருடைய ஆட்சியில் ஒரு ஆட்சியின்களை இந்த உலகம் பூரா இயங்கும். எல்லா சமய மதங்களும் இல்லாமல் ஒளியும் ஒடுக்கும்ட்டார். அவன் யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு தெரியுமா? வந்தவர் தியாகப்ப சுந்தர் பெருநூல்னு தமிழில் ஒரு பழமையான நூல் இருக்கு. அந்த நூலில் முதற் பாகத்திலேயே அது இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லை. நீங்கள் தான் ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு ஓடிக்கிறீங்களா, எப்படி முடிச்சாலும் இதெல்லாம் கிடைக்கும். அங்கே உள்ளதை இந்த ஆதரவில் உயிர்ந்த அறிவில் அவங்க உயிராங்க. அதில் கொண்டாந்து அந்த அற்புதங்களை இங்கே சொல்றியா? அது இல்லாத ஊரில் நாங்கள் பெரிய சர்க்கரை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை அறியாதவனுக்கு இழுப்பப்பூ தான் சர்க்கரை இல்லை. அதில் கொஞ்சம் இனிப்பு இருக்குது. நல்லா எலிப்பு சக்கரை எப்படி இருக்கு? வாழைப்பழத்தூரில் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இந்த உண்மையெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தா இந்த மொழியை ஒருத்தன் சொன்னால் 1951 பசுமூரில் பிறந்தவன் தமிழில் இல்லாததே இல்லைன்னா உலகத்தில் எல்லாம் தமிழில் இருக்குன்னு சொன்னேன். அப்போவாவது ஒருத்தன் சிந்திச்சாங்கன்னா இது தமிழ் இல்லை. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க அடிமை இருள அவ்வளோ அவசியம் இல்லை. சுக்குற தமிழ் இனத்தை, தமிழ் மொழியில் பேசுகிற தமிழ் இனத்தை 156 பிளவாக்கி பிரித்து தூளாக்கி வச்சுருக்கேன் அரசியல். இப்போ இன்னைக்கு 156 பிரிவாக இருக்கிறேன். அவ்வளவும் தமிழன் இப்படி பிரிச்சிருந்தா, இப்படி இந்தியாவில் இப்படி மக்களை பூரா பிரித்து ஆண்டுக்கிட்டு சூழ்ச்சியாக ஆண்டுக்கிட்டு இருந்தாலும் இவன் எப்படி அறிவியல் வளர முடியும், எப்படி ஓங்க முடியும்? இந்த கொடுமையை நான் ஒரு ஆள் நினைச்சேன். எனக்கு ஒத்துழைப்பு இருக்கா, இல்லை இது பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கா, குழு இருக்கா?
நான் ஆதாரத்தை காட்டுறேன். இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு எழுத்தாவது மாற்றி தான் என் மேலே நடவடிக்கை எடுங்க. இந்த உலகத்தில் நான் என்ன செய்யறது? தனிமரமாக கிடந்து தவிக்கிறேன். அது ஐயா தான் எனக்கு துணையாக இருக்க. 2 நேரம் என் உயிர் நின்றுருக்கேன், என் இயக்கம் நின்றுருக்கேன். எப்படியோ இப்போ விளையக்கூடாது, இப்படி உலர விடுவோம், உலர விட்டுருக்காரு. இந்த நிலையில் இருக்கு. இனிமேல் கடவுள் தான் அது கேட்க அந்த வெளிச்சாரத்தை காட்ட முடியும், பிரார்த்தனை முடிஞ்சு. இப்போ நான் தமிழனுடைய இதை இன்னும் முடிக்கலை. இந்த மொழியை ஒரு நூலாக்கி கூட தர முடியும். அதுக்கு முன்னே நம்ம பாட்டை வளர ஆக்கி வச்சுருக்காரு. அதனுடைய சாரத்தை நான் விரிவு பண்ண முடியும். அவர் துணையில் தான், அவர் தயவில் தான் அந்த விரிவு பண்ணுறேன். ஏன் அறிவில் இல்லை, அவர் தயவு தான் எனக்கு அறிவாக இருந்தால் அதை உணர்த்து தான் நான் எழுதுகிறேன். அவ்வளோதான். இந்த ஆற்றல்களை எல்லாம் அவளுக்கு ஏதாவது விளக்கணும் விளக்கணும். The words, letters, the message, language. There are different languages. இப்படி மொழி ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தால் விடுவானா? ஒரு ஐரோப்பியனுக்கு ஒரு அமெரிக்கன் கிடைத்த நேரம் என்ன பண்ணியிருப்பேன்? உலகம் பூரா அதை உயர்த்தி பறைசாட்டி அதை அதனுடைய பெருமையை சிறப்பை அடைஞ்சு அனுபவிச்சு அம்பிட்டு அங்கே 50 பேர் அந்த பள்ளி இதில் உலகம் பூரா பரப்பு இந்த மொழி உலகம் பூரா வாழ வைக்கிட்டு இந்த உலக வாழ்வில் மரமில்லா பெருவாழ் வாழ வைக்கிற மொழி அப்படின்னு அந்நேரம் ஆக்கியிருப்பேன். விழா எடுத்து கொண்டாடி பரப்பியிருப்பான் எல்லா ஊர்லையும். நம்ம கையில் குரங்கிற பூமலை போட்ட மாதிரி பிச்சு பிச்சு நாசப்படுத்தணும். தானும் சேராமல் உலகத்துக்கு சேர்த்து சொல்ல முடியாது. இப்படி ஒரு முத்திய சித்தியை இந்த உலகத்தில் வழங்குகிற ஒரு சூழல் இந்த மொழியில், இந்த நெறியில், இந்த சுத்த சன்மார்க்கத்தில் தான் இருக்குது. உலகத்தில் எந்த மொழியிலையும், எந்த நாட்டிலையும், எந்த இடத்துலையும், எந்த சமயத்துலையும் கிடையாது. இதுக்கு இப்போதைக்கு ஒரு சரியான பாதையை அமைச்சு ஒரு டிவி சேனல் அப்ரோச் பண்ணிட்டோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அழகாக பாருங்கள், ஈஸியாக. அது வள்ளலாருடைய ஒரு சேனல்னு ஒன்று உருவாக்குறதுக்கு சொல்லுங்கள். அதில் நான் 1 லட்ச ரூபா தர்றேன். நான் என்ன செய்ய முடியும் அவ்வளோதான். வள்ளலார் டிவியை வெகு சீக்கிரத்தில் உருவாக்குங்க. அதுதான் ஏதாவது உருப்படியான உலகம் பூரா அங்கேருந்து இதில் இப்போ கனெக்ஷன் கொடுத்து அது இப்போ நெட்டில் இப்போ பரப்புறாப்புல ஒரு டிவியை ஒரு சேனலில் உண்டாக்குறதுக்கு பெருமை சேனல் என்கிட்ட ஒரு குழு வருது. அவங்ககிட்டலாம் இந்த இதை உண்டாக்குறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். இப்போ வந்து உலகளவுக்கு யூடியூப்பில் ஒளிபரப்பலாம் தானாகவே. இல்லை அதான் அப்படி ஏன்டா இப்போ நம்ம இப்படி போனால் பெரிய செலவு வரும். இது செலவுலாம் நாளைக்கே ஆரம்பிக்கும், இப்போவே ஆரம்பிக்கும். இதே வந்து இப்படி ஆரம்பிக்கணும். ஏன்டா அறிவை தான் அப்படி பயன்படுத்தணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து.